ஹலோ மகளே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன வ்ளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. சரி, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான குக்கிங்கில் இறங்கிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன், மட்டன் இந்த மாதிரி தான் நம்ம எக்கில் செஞ்சுருப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக பார்த்தீங்கன்னா வெஜ் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். சரி, அதை எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் மறுபடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கோபி மஞ்சூரியன் எடுத்திருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா நல்லா கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஒரு சுடுதண்ணியில் போட்டு கொஞ்சம் அப்படியே எடுத்துக்கோங்க. ரொம்ப வேக விட்டுறாதீங்க, ஏன்னா புழு ஏதாவது இருந்துச்சுன்னா செத்து போயிடும். அதுக்காக மட்டும்தான். அதை பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரை வச்சு தான் ஃப்ரைட் ரைஸை பண்ண போகிறோம். அதனால தான் நான் வித்தியாசமானது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் போல் தான் காலிஃப்ளவரை எப்படி நம்ம பொரிச்சு எடுத்துக்குவோமோ அந்த மாதிரி தான். நான் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, காலிஃப்ளவரை நல்லா கழுவியாச்சு, அதை சுடுதண்ணிலே வேக வச்சாச்சு. அப்புறம் சிக்கன் பொரிக்கிற பொடி பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு நான் போட்டிருக்கேன். ஒரு பேக்கெட் கிட்ட போட்டிருக்கேன் நான். உப்பு அதிலேயே இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா உப்பு வேணும்னு நினச்சிங்கன்னா உப்பு நான் கடைசி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கடலை மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். அப்புறம் அரிசி மாவு போட்டிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. இது எல்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு ஸ்பூன் கிட்ட நான் போட்டிருக்கேன். நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பேக்கெட்டில் தான் இருந்துச்சு, அதில் கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா நான் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சோண்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிடணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒட்டாத மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கும் அதே மாதிரி ஃபீலிங் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கடலை மாவு இருக்குது பார்த்திங்களா, அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு நல்லா கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்போ பொரிக்கும் போது பார்த்திங்கன்னா அது நல்லாவே அந்த மாவில் ஒட்டியிருக்கும். அதுக்காக தான். ஃபஸ்ட்டு பாருங்களேன், எனக்கு மசாலா ஒட்டாத மாதிரியே இருந்துச்சு. இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் கடலை மாவு ஆட் பண்ணியிருந்தேன். அந்த கிளிப்ஸை பார்த்திங்கன்னா என்னால் எடுக்க முடியலை, ஏன்னா நான் ஆல்ரெடி கை ஃபுல்லாக ஆயிடுச்சா. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்படியேவும் எல்லாமே பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 2-3 இது நான் பொரிச்சு பார்த்தேங்க. எனக்கு மசாலா பார்த்திங்கன்னா ஒட்டாத மாதிரியே இருந்துச்சு. பாருங்களேன் இப்போ எப்படி இருக்குது. அதுக்கடுத்து நான் பொரிச்சதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இதை பொரிக்கும் போது பார்த்திங்கன்னா இத்தனி கூட மசாலா ஒட்டாத மாதிரியே இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வெந்ததுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக வெள்ளையாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அப்படி இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோவா நல்லாவே இருக்காது. அதுக்காக தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நல்லா கொலன்னு மசாலா தடவிட்டேன் நான். அதுக்கடுத்து போட்டது தான் இந்த கிளிப்ஸு. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு பார்த்திங்கன்னா மெயினாக தேவையானதே இந்த காலிஃப்ளவர் மட்டும்தான். இதனால தான் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். இதை ஃபுல்லும் நம்ம ஃப்ரை பண்ணி ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். எனக்கு மட்டும் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் இதை நான் பண்ணிகிட்ருக்கேன். மித்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ரசம் எங்கள் வீட்டில் எங்கள் மம்மி ஆல்ரெடி வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க அதையெல்லாம் சாப்பிட்டாங்க. நம்ம பார்த்திங்கன்னா ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு டக்குன்னு தோணுனதுனால இந்த களத்தில் இறங்கியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையானது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு குடமிளகாய் எடுத்திருக்கேன். எனக்கு குடமிளகாய் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயத்தை எடுத்திருக்கேன். அது குட்டியாக இருக்குது, அதனால் பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது. இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணணும். 2 விதமாக கட் பண்ணணும். ஒன்று பார்த்திங்கன்னா இந்த தயிர் வெங்காயத்தை கட் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு வாக்குலையும், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சதுரமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு வாக்குலையும் நம்ம கட் பண்ணணும். நான் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா அது கரெக்டாக எனக்கு வந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நான் அதை கட் பண்ணிட்டேன். எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இத்தனை நாளாக பார்த்திங்கன்னா அது எப்படி கட் பண்ணனே தெரியாமல் இருந்தேங்க. கடைசி பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவில் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. ஃபைனலாக எல்லாத்தையுமே கட் பண்ணி முடிச்சாச்சு. அது பார்த்திங்கன்னா ஒரு ஓரமாக இருந்துச்சு. நான் என்னென்ன கட் பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா குடமிளகா, வெங்காயம், அதுக்கடுத்து கேரட்டு, இது தான் நான் போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா பீன்ஸ் இல்லை, அதுக்கடுத்து முட்டைக்கோசும் இல்லை. நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சாச்சு. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு சூடானதும் நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா 2 விதமான வெங்காயம், அந்த 2 விதமான வெங்காயத்தையும் போட்டாச்சு. போட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப வதக்கணும், நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமுமே கிடையாது. கொஞ்சம் ஒரு மீடியமாக இருந்தாலே போதுமானது தான். நான் பார்த்திங்கன்னா அப்படியே சுற்றி நல்லா அப்படியே பார்த்திங்கன்னா கிளறி விட்டுட்டே இருந்தேன். கொஞ்சம் அந்த இது பார்த்திங்கன்னா வதங்குற அளவு இருந்தால் மட்டுமே நமக்கு போதுமானது தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையானது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். நான் கேரட் வச்சுருந்தேன். கொஞ்சம் தான், எனக்கு மட்டும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா, அதனால் எனக்கு மட்டும் கொஞ்சம் அப்படிங்கிறதுனால கொஞ்சோண்டு கேரட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா குடமிளகாய் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. ரொம்ப இதையும் வதக்கிடாதீங்க. வதக்கினீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சமாக லைட்டாக அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க. அது கொஞ்சம் நேரம் வதக்கட்டும். எல்லாமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப வதங்கின மாதிரி ஆயிரும், தீஞ்ச மாதிரி ஆயிரும். அதுக்காக தான்.
இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாவே வெந்துருச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நான் விட்டுட்டேன். அது அப்படியே பார்த்திங்கன்னா நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான மசாலா எல்லாத்தையுமே ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எப்பயுமே பார்த்திங்கன்னா சாதத்தை போட்டு மசாலா போடுவாங்க. அது பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அதுக்காக நான் பார்த்திங்கன்னா முன்னாடியே போட்டுட்டேன். இதுலேயும் பார்த்திங்கன்னா 2 வெரைட்டி இருக்குது. நீங்கள் சாதத்தை போட்டதுக்கப்புறமும் மசாலா போட்டுக்கலாம், இல்லைன்னா இப்படியும் மசாலா போட்டுக்கலாம். நான் என்னென்ன மசாலா போட்டிருக்கேன்னு பார்த்திங்கன்னா பெப்பர் பொடி, மிளகாய் பொடி, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கறி மசால் பொடி போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு மல்லிப்பொடி இருக்குது பார்த்திங்களா, அதையும் கொஞ்சோண்டு போட்டு, ஜீரகப்பொடி இருந்துச்சுன்னா அதையும் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. போட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மசாலாவில் உள்ள பச்சை வாசனை எல்லாமே நமக்கு போகணும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வதக்க தான் நீங்கள் செய்யணும். அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இல்லைன்னா பார்த்திங்கன்னா அது அப்படியே அந்த மசாலா ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா அப்படியே ஹெவியாக அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 5 நிமிஷத்துக்கிட்டே இதே மாதிரி வதக்கிக்கிட்டே இருந்தேன். அதுக்கடுத்து நம்ம சாஸு சேர்க்குறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். என்னென்ன சாஸுன்னு பார்த்திங்கன்னா வழக்கம் போல் தான் டொமேட்டோ சாஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா சில்லி சாஸு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா இது சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அதிகமாகவே சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் இந்த ரெட் சில்லி சாஸு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் சில்லி சாஸ் இருக்குது பார்த்திங்களா, அது வித்தியாசமாக இன்றைக்கி தான் ஆட் பண்ணேன். ஏன்னா அதோட மூடியை பார்த்திங்கன்னா என்னால் திறக்கவே முடியலைங்க. அதனால் இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணேன். அதனால் பார்த்திங்கன்னா அதையும் போட்டாச்சு. போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா அப்படியே கிளறி விட்டாச்சு. இதுலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் கொஞ்சம் நேரம் போகட்டும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 2 வதக்கு மட்டும் வதக்கிட்டு அப்படியே விட்டுருங்க. அது வாட்டிக்கு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்கட்டும். கொதிச்சிச்சுன்னா கொஞ்சம் தின்னாகிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான். இந்த ஸ்டேஜுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருந்தோம் பார்த்திங்களா காலிஃப்ளவரு பொரிச்சு, அந்த இதை பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். வதங்கி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பொரிச்சு வச்சுருக்கேன். இது எல்லாம் மசாலா கூட ஒட்டும் போது பார்த்திங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் எடுத்துருந்தேன் சொன்னேன் பார்த்திங்களா, கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். இதை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இதில் போட்டு கொஞ்சம் நேரம் அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதில் உள்ள மசாலா எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலிஃப்ளவரில் பார்த்திங்கன்னா ஒட்டணும். ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம சாதத்தையே ஆட் பண்ணணும். நீங்கள் சாதம் பார்த்திங்கன்னா டக்குன்னு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்டில் நீங்கள் இருக்கிற சாதத்தையே வச்சு பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு பார்த்திங்கன்னா நான் மெயினாக இதுதான் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸை நீங்கள் ஊற வச்சு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சாதத்தையும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் எனக்கு டக்குன்னு தோணுச்சு அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலேயே சாதம் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த சாதத்தை தான் பார்த்திங்கன்னா நான் அப்படியே போட்டிருக்கேன். எனக்கு தேவையான அளவு பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு உப்பை ஆட் பண்ணிக்கலாம். உப்பை ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம கலர ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் பார்த்திங்கன்னா மசாலா எல்லாமே அந்த சாதத்தில் ஒட்டணும். லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் கிளறி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நம்ம. நான் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே தாங்க வச்சுருந்தேன். வச்சு பார்த்திங்கன்னா அதை அப்படியே மெதுவாக கிளறி விட்டுட்டே இருந்தேன். கீழே பார்த்திங்கன்னா ஒட்டியிருக்கோம். அது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் மெதுவாக பார்த்திங்கன்னா அப்படியே கிளறுங்க. ஏன்னா உடையிற அளவுக்கு கிளறியாங்க. கொஞ்சம் அப்படியே லைட்டாக அந்த மசாலா படுற அளவுக்கு பார்த்திங்கன்னா கிளறி அந்த கரண்டியில் பார்த்திங்கன்னா எடுத்து இந்த மாதிரி போடுங்க. அது போட்டிங்கன்னா உங்களுக்கு மசாலாவும் ஒட்டின மாதிரி இருக்கும். சாதமும் பார்த்திங்கன்னா உடையாத மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஒரு ட்விஸ்ட் ஆகி போச்சுங்க. மனசே கஷ்டமாயிருச்சு. அந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட்டே சொல்கிறேன், இப்போயே சொல்லிட்டா நல்லா இருக்காது. இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுட இருந்துச்சு. சரி கொஞ்சம் நேரம் ஆறட்டும் அப்படின்னு விட்டேன். ரொம்ப ஆற விட்றாதீங்க, கொஞ்சம் அதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நான் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்ட சொன்னேன் பார்த்திங்களா, அதனால தான் நான் இப்படி கிண்டிகிட்ருக்கேன். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டினிங்கன்னா அந்த மசாலா எண்ணம் பார்த்திங்கன்னா நல்லாவே ஒட்டிடும். பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அதே ஃபீலில் அதே டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஒன்று சொதப்பிடுச்சு அப்படி சொன்னேன் பார்த்திங்களா, இது தாங்க. நான் பார்த்திங்கன்னா அழகாக எடுத்து ஒரு பவுலில் வச்சு அப்படியே குப்பரக்காய் கவுத்துனேன். பட் இது பார்த்திங்கன்னா 2 பக்கமும் உடஞ்சி வந்துருச்சு. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நானும் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 தடவை வச்சேன். பட் அதே மாதிரியே வந்துச்சா, சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே விட்டுட்டேன். அவ்வளோதாங்க. இது பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.